யாக்கோபின் ஆறுதல். அவர்கள் எகிப்திலிருந்து போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும், அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். யாக்கோபின் புத்திரர் நல்ல செய்தியோடு எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்பதும், அவர் எகிப்து தேசத்திற்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறார் என்பதும் நற்செய்தியாய் இருக்கிறது. யோசேப்பின் சகோதரர் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து இந்த நற்செய்தியை அவருக்கு அறிவிக்கிறார்கள். ஆனால் யாக்கோபோ தன் குமாரரை நம்பவில்லை. யாக்கோபின் இருதயம் யோசேப்பை பற்றி நல்ல செய்தியை கேள்விப்பட்டவுடன் மூர்ச்சை அடைகிறது. தன்னுடைய குமாரர்களின் பேச்சை யாக்கோபால் நம்ப முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் எப்போதும் முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியவர்கள். இப்பொழுது யாக்கோபு நம்பும் விதத்தில் அவர்கள் உண்மையை எடுத்து கூறியதினால் யாக்கோபு அவர்களுடைய பேச்சை நம்புகிறார். யாக்கோபால் நம்ப முடியாத அளவுக்கு யோசேப்பை பற்றிய செய்தி மிகவும் நல்ல செய்தியாய் இருக்கிறது. அவர் யோசேப்பை பற்றி கேள்விப்பட்டவுடன் மூர்ச்சை அடைந்து மயங்கி விழுந்து விடுகிறார். இதற்கு முன்பு யோசேப்பு மரித்து போனார் என்று அவருடைய சகோதரர் யாக்கோபினிடத்தில் சொன்னார்கள். யோசேப்பு மரித்து போன செய்தியை யாக்கோபு உடனே நம்பினார். இப்போதோ அவர்கள் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்று யாக்கோபுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் யாக்கோபால் இந்த நல்ல செய்தியை நம்ப முடியவில்லை. யாக்கோபின் இருதயம் மென்மையாய் இருக்கிறது. அவருடைய மனது தன் குமாரன் யோசேப்புக்காக துடித்துக் கொண்டிருக்கிறது. யாக்கோபை போல பலவீனமான இருதயமும் மென்மையுமான ஆவியும் உள்ளவர்களிடத்தில் நம்பிக்கையை விட பயமே அதிகமாயிருக்கும். யாக்கோபின் குமாரர் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் யாக்கோபுக்கு சொல்லுகிறார்கள். தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை யாக்கோபு பார்க்கிறார். அப்போது யாக்கோபின் மயக்கம் தெளிகிறது. அவருடைய ஆவி மறுபடியும் உயிர் பெறுகிறது. யாக்கோபு மயக்கம் தெளிந்து எழும்புகிறார். மரித்து போனவர் மறுபடியும் பிழைப்பது போல அவர் எழும்புகிறார். யாக்கோபு தன்னுடைய குமாரன் யோசேப்பின் மேன்மையை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. யோசேப்பு எகிப்து தேசத்திற்கெல்லாம் அதிபதியாய் இருக்கிறார். யாக்கோபுக்கு அது பெரிதாய் தெரியவில்லை. யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்னும் செய்தியே யாக்கோபுக்கு முக்கியமான செய்தியாய் இருக்கிறது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்பதே அவருக்கு போதுமானதாய் இருக்கிறது. இந்த வசனத்தில் யாக்கோபு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறார். பலவீனம், அவிசுவாசம் ஆகியவை வரும்போது அவருடைய பெயர் யாக்கோபு. பெலன், விசுவாசம் ஆகியவை வரும்போது அவருடைய பெயர் இஸ்ரவேல்.